ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஈவினிங் 7 மணிக்கு மேலே எடுத்த விலாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நைட் டிஃபன் எப்பயுமே 8 மணிக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம். ஸோ சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தூங்கணுங்கிறதுக்காகவே வேகமாகவே சாப்பாடை முடிச்சிருவோம். இன்றைக்கி பிரெட் ரோஸ்ட்டுங்கிறதுனால எக் வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே சாப்பிட்ருவோன்னு சொல்லி 7 o'clock தான் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரெட் ரோஸ்ட்டுக்கு முட்டை, ஜீனி, பால் நல்லா கலந்து அடிச்சுட்டு அதில் பிரெட்டை டிக் பண்ணி தான் செய்ய போகிறேன். நான் 2 பேருக்கு அளவாக செய்கிறதுனால 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி பாலையும் சேர்த்துருக்கிறேன். பால் நல்லா சேர்த்துட்டு சுகரையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நாங்கள் டீ காஃபிக்கெல்லாம் சுகர் சேர்த்துக்கிறது இல்லை, நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணி டீ காஃபி போடுவோம். ஸோ ஜீனி யூஸ் பண்ணுறதெல்லாம் பாயாசம், கேசரி இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் செய்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவோம். நான் அதிகமாக கோதுமை பிரெட்டை தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ என்னைக்காவது கிடைக்காத நேரத்தில் ரொம்ப ரேராக இந்த மாதிரி மைதா பிரெட்டை யூஸ் பண்ணுவேன். தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச முட்டை கலவையோட இந்த பிரெட்டை நல்லா டிக் பண்ணிவிட்டு தோசை தவாவில் நல்லா நெய்யை விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பிரெட்டாக அதில் டிக் பண்ணி தோசை தவாவில் போட்டு எடுத்துட வேண்டியதான். இது தோசை தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டோம்னா அந்த ஃப்ளேவர் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக மேலே கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிட்டேன். பிரெட்டை தவாவில் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு தான் குக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா பிரெட்டை நல்லா எல்லா பக்கமும் திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த டேஸ்ட்டு உண்மையிலே குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் தோசை, இட்லி இந்த மாதிரி செஞ்ச டிஃபனை செய்கிறதுக்கு ஒரு சில நேரம் டிஃபனாக பிரெட் ரோஸ்ட்டு, பிரெட்டை வச்சே பிரெட் ரோஸ்ட்டு, பிரெட் ஆம்லேட்டு, கொத்து பிரெட் இந்த மாதிரி எதையாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு மட்டும்தான் பிரெட் ரோஸ்ட்டு செஞ்சு கொடுத்துருக்குறேன். எனக்கு நான் பிரெட் ஆம்லேட் தான் போட போகிறேன். ஸோ பிரெட் ஆம்லேட்டுக்கு நம்ம யூஸ்வலாக ஆம்லேட் போடுற மாதிரியே தான் பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணிவிட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோட மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு கலந்து நம்ம கொஞ்சமாக எப்பயும் ஆம்லேட்னால் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடுவோம். இதில் வெங்காயத்தோட அளவை குறைச்சிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு தவாவில் எண்ணெய் விட்டுட்டு இந்த முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரெட்டை வச்சு முன்னையும் பின்னையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கீறி விட்டுட்டோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக இந்த ப்ரெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ப்ரெட்டை எடுக்கிறப்ப மிளகுத்தூள் தூவி இறக்கலாம். ஆனால் அந்த ப்ரெட்டோட இனிப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் காரம் இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் மிளகுத்தூள் தூவிக்கலை. ஒரு வழியாக நைட் டிஃபன் வேலையை 7:45க்குள்ளேயே முடிச்சாச்சு. டிஃபன் முடித்தது கையோட மறுநாள் காலைக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட டென்ஷன் இருக்காது. அதுக்காக காலைக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறேன். எப்பயுமே ஃப்ரிட்ஜில் ஒரு பொருள் எடுக்கிறப்ப அதில் இருக்க ஒரு பாக்ஸை எடுத்து அதை நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு அப்புறமா அதை ஃபில் பண்ணி உள்ளே வச்சுருவேன். ஸோ காய்கறிகள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்காகவே இந்த மாதிரி நான் செஞ்சுருவேன். காய் எப்பயுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் மஞ்சள் தூள், உப்பு போட்டு காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா தான் கட் பண்ணணும். எப்பயுமே காய்கறிகளை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ பீன்ஸ் காயெல்லாம் இந்த மாதிரி அதில் இருக்க நாரெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் கட் பண்ணுவேன். நான் எப்பயுமே பீன்ஸ் பொரியல் செய்கிறப்ப கொஞ்சம் பொடிசாக இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த சாப்பரில் தான் கட் பண்ணுவேன். மேக்ஸிமம் நைட்டே மறுநாள் காலைக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்போ தான் காலையில் டென்ஷன் இல்லாமல் நம்ம நினச்ச சமையலை செய்ய முடியும். இல்லை கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட நம்ம மைண்டே மாறி சும்மா இந்த அளவுக்கு சிம்பிளாக செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தாட் வந்துடும். ஸோ அதனாலேயே நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன். முடியாத பட்சத்துக்கு தான் விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மறுநாளுக்கு சிம்பிளான சமையலாக செஞ்சு முடிச்சிருவேன். பீன்ஸை நல்லா சாப் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணதுனால அந்த ஈரப்பதம் இருக்குங்கிறதுக்காக லாஸ்ட்டாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த ஈரப்பதம்லாம் போகட்டுங்கிறதுக்காக அப்படியே வெளியில் வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பாக்ஸில் இருந்த கேரட்டை வெளியில் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஸ்டோர் பண்ணிடுவேன்.
ஏன்னா அடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து அடியில் நிற்கும். ஸோ அதை வந்து கீழே ஊற்றிட்டு திருப்பி வந்து அந்த பாக்ஸை வந்து தொடச்சிட்டு நான் உள்ளே வச்சுருவேன். இது வந்து தண்ணிலாம் வந்து கீழே போகிறதுனால நம்மளுக்கு கேரட்டில் அந்த தண்ணி வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்த வேலையாக ஸ்டவ்வை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நைட் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி எக்கு வேற வச்சு சமைச்சதுனால வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். நைட் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து சோப்பு வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். முடியாத பட்சத்துக்கு ஈர துணியை வச்சு கூட ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் தொடச்சி எடுத்துருவேன். லாஸ்ட்டாக வந்து பால் இருந்துச்சு, அதையும் வந்து எக் போட்டு வந்து சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ அதிலேருந்து எடுத்த பாலாடையை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நாளைக்கு லஞ்சுக்கு செய்கிறதுக்கு வரகரிசி சாதம் நான் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் சாப்பாடு அரிசி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் காலையில் நான் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செய்வேன். அதுக்கு இந்த மாதிரி அரிசியை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சம் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். மதியான சமையல் குழம்பு வந்து கருப்பு சுண்டல் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் நைட்டே ஊற வச்சிட்டோம்னா காலையில் அது வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த பாத்திரத்தில் நான் அப்படியே வந்து குக்கர்லலாம் அந்த குழம்பு வைக்க மாட்டேன். இந்த பாத்திரத்தில் அப்படியே வந்து குழம்பு வச்சுருவேன். காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணதும் கிச்சனுக்குள்ளே வந்த உடனே அரிசியை கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன். அப்புறம் கருப்பு கவுனி அரிசியை வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டு தான் அப்புறம் தான் வாசப்பெருக்கி கோலம் போட போவேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துருங்கிறதுனால இதை லாஸ்ட்டாக தான் சமைப்பேன். காலைக்கு தேவையானதை அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் வந்து டக்குன்னு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து நான் செஞ்சுருவேன். இதுக்கப்புறமா பீன்ஸ் பொரியலையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த பீன்ஸ் பொரியலுக்கு நான் வந்து தேங்காய் பூ போடாமல் ஒரு முட்டையை வந்து லாஸ்ட்டாக உடச்சி ஊற்றுவேன். அதுக்காக அந்த முட்டையும் வந்து இங்கே எடுத்து வச்சிடுறேன். காலையில் கொஞ்சமாக ரசம் வைக்கிறதுக்காக புளியையும் எடுத்து வச்சிடுறேன். காலையில் வரவும் அரிசிக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிற மாதிரி இதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அப்புறமா குழம்புக்கு தேவையான 2 தக்காளி பழமும் ரசத்துக்கு தேவையான தக்காளி பழத்தையும் எடுத்து வச்சிடுறேன். வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணதும் அதை வெள்ளைப்பூடு வெங்காயத்தை எடுத்து வெளியில் வச்சுட்டு இங்கே தண்ணியும் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே அரிசியிலலாம் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். மேக்ஸிமம் என்னோடய ப்ரீ பிளான் இப்படி தான் இருக்கும். காலையில் ஜீரா சோம்பு வாட்டர் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நைட்டே ஊற வச்சுருவேன். இந்த ப்ரீ பிளான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.